பெரும்பாலும் இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாயை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு என்ன காரணம்? அன்பை வந்து செலுத்தணும், பட் இது ஒரு உயிரினம், அதனால கேட்கிறேன். நாயை வெறுக்கிறாங்க, நாயை வந்தாலே துரத்துறாங்க அப்படின்னு முஸ்லிம்ஸ்கள் பக்கத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்குதா? வெறுக்கிறது ஒதுக்குறதுலாம் இல்லை, நாங்கள் விலகி போகிறது. அந்த விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாய் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விலகி போங்க, ஏன்னா அந்த நாயோடைய எச்சில் வந்து நம்ம மேலே படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த டாகுடைய சலைவால என்ன இருக்குது அப்படின்னா மோர் தென் 600க்கு மேலே பாக்டீரியாஸ் இருக்குது. ஹியூமன்லேயே இருக்குது. ஹியூமன்லேயும் நம்மளோட மவுத்துடைய இதில் வந்து பாக்டீரியாஸ் இருக்குது, மவுத்தில் இருக்குது. பட் நம்மளோட சலைவால அதில் வந்து ஆன்டிசெப்டிக் இருக்குது. ஹியூமனோட சலைவால ஆன்டிசெப்டிக் இருக்குது. நாய்க்கு வேர்க்காது, அது உங்களுக்கு தெரியுமா? நாய்க்கு வேர்க்காது. அதோடைய ஸ்வெட் எல்லாமே எலிமினேட் பண்றது எல்லாமே எதுலன்னா தன்னுடைய அந்த சலைவால தான். ஸோ அந்த சலைவால அந்த ஆன்டிசெப்டிக் நேச்சர் கிடையாது, அது எலிமினேஷன் ஃபேக்டர் அப்படின்றதுனால அதுல மோர் பாக்டீரியாஸ் மைக்ரோப்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. சினிமா நடிகைகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே கட்டி அணைச்சி முகம் ஃபுல்லா நக்கும். அதுதான் அவங்க சாப்பாடோட பிச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் இது வந்து இது டேஞ்சர் அப்படின்றத இன்னைக்கு கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அதோடைய சலைவால இவ்வளோ டேஞ்சர் இருக்கு. ஸோ அதோடைய அதை வந்து நீங்க பெட்டா விலங்க கான்டாக்ட்ல இருக்காதீங்க, சலைவாவோட கான்டாக்ட்ல இருக்காதீங்க அப்படின்றத வந்து அவர் நியூஸா வெளிவிட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப காமனா டாக் வளர்க்குறவங்களுக்கு வருது, ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ். அப்புறம் நிமோனியா. ஸோ இது வந்து ரொம்ப காமனாக பேசிக்காக டாக் வளர்க்குறவங்களுக்கு வருது. அண்ட் இந்த அதிகமாக மைக்ரோபுக்கு எக்ஸ்போஜர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு நமக்கு இம்யூனிட்டி லெவல் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ எப்போ நம்ம அதிகமாக ஒரு பாக்டீரியாவுக்கு மைக்ரோபுக்கு எக்ஸ்போஜர் ஆகிறோமோ அப்போ டிசீஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால டாக் எச்சி வச்ச பாத்திரத்தில் அந்த எச்சி வச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த பாத்திரத்தை கழுவாமல் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் டாக் உங்கள் மேலே எச்சி வச்சிருச்சு அப்படின்னா கழுவுங்க. அதனால டாகை வளர்க்க வேண்டாம்.